ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மன்னை எக்ஸ்பிரஸில் சிதம்பரத்துலேருந்து திருவாரூர் வரைக்கும் வந்திருப்போம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இப்போ நம்ம திருவாரூர்லேருந்து திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. திருவாரூர்லேருந்து பேராவூரணி வரைக்கும் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து பேராவூரணி வரைக்கும் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னா 25 ரூபா தான் கைஸ். இந்த ட்ரெயின் ஒரு சூப்பரான ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்போலேருந்தே திருவாரூர்லேருந்து காலையில் 6:25க்கு எடுப்பாங்க. காரைக்குடிக்கு 9:35 ஷெட்யூல்டு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 9 மணிக்கே எப்போவுமே ரீச் ஆயிடுது. ஒரு சில டைம் டிலேவாக போச்சுன்னா 9:30க்குள்ளேயே ரீச் ஆயிரும். இந்த ட்ரெயினோட விளாகை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான ரூட் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போதே பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காரைக்குடி பேசஞ்சர் ரெடியாக இருக்காங்க கிளம்புறதுக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. திருவாரூர் ஜங்ஷனில் 5வது பிளாட்ஃபார்மில் தான் நின்றுட்டுருக்கு. எதுக்காக இந்த ட்ரெயினுக்கு வந்து 5வது பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா, திருவாரூர்லேருந்து ரைட் சைடு போகிறது தஞ்சாவூர் லைனு, லெஃப்ட் சைடு வந்து டைவர்ட் ஆகிறது தான் திருவாரூர்லேருந்து காரைக்குடி போகிற நம்ம ஈசிஆர் லைனு. அதுக்கு ஈஸியாக டைவர்ட் ஆகிறதுக்கு 5வது பிளாட்ஃபார்மில் இருந்தால் டக்குன்னு டைவர்ட் ஆகிடலாம். ரொம்ப நேரம் டிலே ஆகாது. இதே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்தோ இல்லை செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்தோ இல்லை தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்தோ வந்தால் அதுலேருந்தும் டைவர்ட் ஆகி இங்கேயும் டைவர்ட் ஆகணும். ரொம்ப லாங் கர்வாக வந்துடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப டிலே ஆகும். அதனால தான் வந்து 5th பிளாட்ஃபார்ம்லேயே போட்டால் டக்குன்னு டைவர்ட் ஆகிரும். அதுக்காக தான் ஈசிஆர் லைனில் ரன் ஆகிற எல்லா ட்ரெயின்ஸுமே மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வரும்போதும் சரி, இல்லை இங்கேருந்து கிளம்பும்போதும் சரி 5வது பிளாட்ஃபார்ம்லேயே போடுறாங்க. நமக்கு வந்து சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு நல்ல சீட்டாக பார்த்து உட்காந்துடலாம். நம்ம காரைக்குடி பேசஞ்சர் ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து காரைக்கால் டு எஸ்எம்பிடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து அரைவ் ஆகிருக்குது. இந்த ட்ரெயின் வந்து ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின். எல்லா கோச்சுமே அன்ரிசர்வ்டு தான். இந்த காரைக்கால் டு எஸ்எம்பிடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து காலையில் 4:50க்கு காரைக்காலில் கிளம்பி நைட்டு 9:50க்கு எஸ்எம்பிடி பெங்களூர் போய் ரீச் ஆகுது கைஸ். இது ஒரு லாங்கஸ்ட்டு ட்ரெயின்னே சொல்லலாம். லாங்கஸ்ட்டு ட்ரெயின்னு சொல்கிறத விட இது வந்து அதிக ஸ்டாப்பிங் இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. இல்லைன்னா இவ்வளோ நேரம் ஆகாது. இந்த ட்ரெயின் எடுத்துக்கக்கூடிய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால்லேருந்து நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் போர்ட் ஜங்ஷன், வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம் ஜங்ஷன், சின்னசேலம், ஆத்தூர், சேலம் டவுன், சேலம் மார்க்கெட், சேலம் ஜங்ஷன், ஓமலூர் ஜங்ஷன், ஒசூர் வழியாக இந்த ட்ரெயின் வந்து எஸ்எம்பிடி பெங்களூருக்கு நைட்டு 9:50க்கு போய் ரீச் ஆகுது கைஸ். தமிழ்நாட்டிலே ஒரு லாங்கஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயினாக அது இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் தான். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 150 கிலோமீட்டர். பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்னாவே ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மயிலாடுதுறை டு விழுப்புரம் பேசஞ்சர், மயிலாடுதுறை டு தஞ்சாவூர் பேசஞ்சர். இந்த பேசஞ்சர் மட்டும்தான் லாங்கஸ்ட் பேசஞ்சர். கரெக்டாக 6:25க்கு ஆன் டைமில் நம்ம திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்மளோட காரைக்குடி பேசஞ்சர் அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு ஆன் டைமில் போகுதா இல்லை டிலேயில் போகுதாங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பீச்சு, அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லான நேச்சர்ஸு எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாய் பாய் திருவாரூர் ஜங்ஷன். இந்த திருவாரூர் ஜங்ஷனை மட்டும் எப்போ வந்து பார்த்தாலும் அழகாக இருக்குது கைஸ். இப்போ காலையில் விடியும்போது கூட இங்கே பாருங்கள் ஜங்ஷன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இங்கே சன்ரைஸ் ஆகும்போதெல்லாம் இங்கேருந்து பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும் கைஸ். அதோட இந்த வியூலேருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனை விட நல்லா நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்காங்க. அதான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். எப்போவுமே நான் இங்கே ஒரு குப்பை கிடந்து பார்த்ததே கிடையாது. ஓகே கைஸ், வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து லெஃப்ட் சைடு டைவர்ட் ஆனால் அதுதான் நம்ம காரைக்குடி லேனு. நம்ம லெஃப்ட் சைடு தான் டைவர்ட் ஆக போகிறோம். அதே ரைட் சைடு டைவர்ட் ஆனால் அது வந்து தஞ்சாவூர் லைனு. இருங்க கைஸ், நான் அந்த லைன் பிரியும் போது உங்களுக்கு காட்டுறேன். மன்னை எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர் லைனில் போய் தான் நீடாமங்கலத்தில் லோக்கல் ரிவர்ஸில் எடுத்து போயிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் பற்றியும் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரைட் சைடு போகுது பார்த்தீங்களா, அந்த லைன் தான் வந்து திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற லைனு. திருவாரூர் டு தஞ்சாவூர் லைனில் தான் வந்து நீடாமங்கலம் ஜங்ஷன் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்து மன்னை எக்ஸ்பிரஸ் வந்து ரிவர்சல் எடுத்து போகும். லோக்கோ ரிவர்சல் எடுத்து மன்னார்குடி போயிடும். ஸ்ட்ரைட்டாக போனால் தஞ்சாவூர் ஜங்ஷன் தான். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வந்து டைவர்ட் ஆகிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு லாங் கர்வ் வரும். அதை நான் எடுத்து காமிக்கிற பாருங்க, சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங் ட்ரெயின் கிளம்பும்போது சூப்பராக இருக்குல்ல கைஸ். நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைனில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து போல்ஸ் வந்து ஊனி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து எலக்ட்ரிக் ஒயர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிப்பாங்க. அடுத்து தான் திருத்துறைப்பூண்டியிலேருந்து காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக பண்ணி முடிப்பாங்க. திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் நடுவில் நிறைய ஹால்ட் இருக்குது. அது ஒன்று ஒன்றா போக போக சொல்கிறேன் கைஸ். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹால்ட் வந்து மாங்குடி ஸ்டேஷன் தான். மாங்குடிக்கு வந்து ஷெட்யூல்டு டைம் 6:37 கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்போ போய் ரீச் ஆகுறோன்னு. எவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள். அப்படியே திடீர்னு ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 2 வாரமாகவே வந்து பனி வந்து அளவுக்கு அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து எல்லாருமே கேப் போட்டுக்கோங்க. அதான் உங்களுக்கும் சேஃப்டி, எல்லாருக்குமே சேஃப்டி. இந்த பனியிலலாம் வந்து சும்மா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிரும். எனக்கே ஒரு தடவை முன்னாடி வந்து சளி பிடிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நான் கேப் போட்டு தான் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு செல்ஃபி எடுக்கும்போதே வந்து கேப் போட்டு தான் எடுத்திருப்பேன். நீங்கள் இதை மட்டும் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த பனியை பார்க்கும்போது என்னது இது, திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இந்த காமெடி தான் கைஸ் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, இப்போ நம்ம மாங்குடி கிட்ட வந்துட்டோம். அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அதிகமான பனினால் விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது கைஸ். அதனால் ஒரு சில இடத்துல தான் ஸ்பீடாக போகிறாங்க, ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, சிக்னல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஸ்லோவாக போகிறாங்க. பனி நைட்டு ஃபுல்லாக பேஞ்சு அப்படியே இறங்கி கீழே இருக்குது கைஸ். அப்படியே நம்ம கிட்டே அப்படியே ஒரு மேகம் இருக்க மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு பனி இருக்குது. ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது கைஸ். நான் கேப் போட்டிருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. மற்ற எல்லாருக்குமே ரொம்ப குளிருது. அவங்கள பார்த்தாலே தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அதனால் நீங்களுமே வந்து தலைக்கு ஒரு கேப் போட்டு வந்துடுங்க. ஆனால் ஒன்று கைஸ், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படி ஒரு பனி பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை கைஸ். இந்த அளவுக்கு ஹை லெவலில் பெஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு மீடியம் லெவலில் பெஞ்சு தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது கைஸ். ஏன்னா ஒரு 2 மாதமாக மழையே இல்லைல்ல, அதனால் வந்து பனி அதிகமாகிடுச்சு. விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாகிட்டே வருது கைஸ். இந்த ட்ரெயினை ஓட்டுறவங்க ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறமா தான் இந்த பனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்.
இப்போ நம்ம மாங்குடி ஸ்டேஷனுக்கு ஒரு 4 நிமிஷம் டிலேயோட 6:41க்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் மாவூர் ரோடு. இந்த ஸ்டேஷன் ஒரு குட்டி ஸ்டேஷன் தான், ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான். மாங்குடியிலேருந்து 6:42க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஹால்ட் வந்து மாவூர் ரோடு தான், அங்கே பார்க்கலாம் கைஸ். பனி பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுல வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பனி வந்து லிக்விடாக மாறி அப்படியே தண்ணியாக ஊற்றுது கைஸ். மூஞ்சி மேலே தெரிக்குது. ஒரு 5 நிமிஷம் டிலேவோட 6:46க்கு நம்ம மாவூர் ரோடு வந்து ரீச் ஆகிருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு திருநெல்லிக்காவல் தான், அங்கே பார்க்கலாம் கைஸ். எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதே அளவோடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாத டீசல் இன்ஜினோட ஓடுற ட்ரெயினில் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நேச்சரை ரசிச்சுக்கிட்டு டீசல் இன்ஜினோட சவுண்டை கேட்டுக்கிட்டு போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இதனால வந்து திருவாரூர் ஜங்ஷனில் இன்ஜின் மாற்றுறதுக்கு லேட் ஆகிறதுனால தான் எனக்கு இப்போ வந்து அது பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால தான் வந்து எப்போ தான் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த டிலே இருக்காது. அதுக்கப்புறம் திருவாரூரில் நிற்கிற டைமை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ எல்லா டைம்ஸுமே வந்து இன்ஜின் மாற்றுறதுக்கு திருவாரூர் ஜங்ஷனில் தான் வந்து இன்ஜின் மாற்றுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து செகுந்தராபாத் டு ராமநாதபுரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரும் இல்லையா, அந்த ட்ரெயின் வந்து திருவாரூர் ஜங்ஷனில் வந்து இன்ஜின் மாற்றுவாங்க. எலக்ட்ரிக் இன்ஜின்லேருந்து டீசல் இன்ஜினாக மாற்றுவாங்க. மாற்றும் போது மேக்ஸிமம் 1 ஹவர் ஆயிடுச்சு கைஸ். 1 ஹவர் டிலேயோடு தான் அங்கேருந்து கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த டிலேவை பிக்கப் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து காரைக்குடி ஜங்ஷனில் வந்து 1.5 மணி நேரம் ஸ்லாக் டைம் கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி பிக்கப் பண்ணி வந்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து அந்த ஸ்லாக் டைம் இல்லைன்னா ரொம்ப டிலேவாக தான் போய் சேரும் அந்த ட்ரெயின். இதனால் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு தான் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிக்க போகிறாங்க. அதே 5 நிமிஷம் டிலேவோட 6:52க்கு நம்ம திருநெல்லிக்காவல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு அம்மனூர். இந்த திருநெல்லிக்காவல் ஸ்டேஷன் வந்து 2 பிளாட்ஃபார்ம் உள்ளது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன்ஸு. அதை விட இது கொஞ்சம் பெரிய ஸ்டேஷனு. இருந்தாலுமே 1 நிமிஷம் தான் ஆல்ட்டு. இப்போ அதே 5 நிமிஷம் டிலேவோட 6:53க்கு நம்ம திருநெல்லிக்காவல்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் அம்மனூர் தான், அங்கே பார்க்கலாம் கைஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்னு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து இந்த டீசல் இன்ஜினோட எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாத இடத்துல போகும்போது ரொம்ப பிடிக்கும்னு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு நீங்கள் வந்து காமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிறது பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாமல் டீசல் இன்ஜினில் போகிறது பிடிக்குமா? அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் லைட்டாக சன்ரைஸ் ஆகுது. இந்த வியூவே நல்லா இருக்குது கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சன்ரைஸ் ஆகிரும். அம்மனூர் தாண்டினதுக்கப்புறம் இன்னும் நல்லா சன்ரைஸ் ஆகிரும்.
அதே 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம 6:55க்கு அம்மனூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்த சன்ரைஸ் வியூ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இதுக்கு அடுத்த ஹால்ட் வந்து நமக்கு அலட்டம்பாடி, அங்கே பார்க்கலாம் கைஸ். அம்மனூர் ஸ்டேஷனும் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான், குட்டி ஸ்டேஷன், ஆனால் அழகாக இருக்குது. ஆறு 56க்கு நம்ம அம்மனூர்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டேஷன் வந்து அலட்டம்பாடி, அங்கே பார்க்கலாம் கைஸ். ஒரு 4 நிமிஷம் டிலேவோட 6:58க்கு நம்ம அலட்டம்பாடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷனுமே வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான். இதுவுமே ஒரு குட்டியான அழகான ஸ்டேஷன் தான். நான் இப்போ தான் இந்த ஸ்டேஷன்லாம் வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் போயிருப்போம். இந்த எல்லா ஸ்டேஷன்ஸையுமே நம்ம ஸ்கிப் பண்ணி தான் போயிருப்போம். ஒரு சிலர் நம்ம மிஸ் பண்ணிட்டு கூட போயிருப்போம். இந்த மாதிரி சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ளதெல்லாம் நம்ம லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கும்போது வந்திருக்காது. அந்த மாதிரி பார்த்ததை விட இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினில் எல்லா இடத்துலையும் நின்று பார்க்கும்போது சூப்பராக இருக்குது கைஸ். அதே 4 நிமிஷம் டிலேவோட 6:59க்கு நம்ம அலட்டம்பாடியிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டேஷன் மணாலி, அங்கே பார்க்கலாம் கைஸ். இங்கே இந்த ஸ்டேஷன் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்குது. எந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்குமே பண்ணாமல் இருக்காங்க, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ நல்லா சன்ரைஸ் ஆயிடுச்சு, நீங்களும் பார்த்து ரசிங்க. அடுத்த ஸ்டேஷனில் பார்க்கலாம் கைஸ். ஒரு 4 நிமிஷம் டிலேவோட 7:02க்கு நம்ம மணாலி வந்து ரீச் ஆகிருக்கோம். இது வரைக்கும் ஏன் டிலேவை பிக்கப் பண்ண முடியலைன்னா, இந்த ட்ரெயினுக்கு வந்து கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற டைமிங் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்கல. அதனால தான் வந்து டிலேவை பிக்கப் பண்ண முடியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து காரைக்குடியில் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால் ஏர்லியாகவே போய் ரீச் ஆகிரும். அதனால தான் 9:30 மணி கொடுத்துருக்காங்க, 9 மணிக்கே போய் ரீச் ஆகிரும் எப்போதுமே. ஆனால் இடையில இது மாதிரி ஸ்டேஷன்ஸில் வந்து டிலேவை பிக்கப் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் பிக்கப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின் வந்து பிக்கப் பண்ண முடியாது. அதே 4 நிமிஷம் டிலேவோட 7:03க்கு நம்ம மணாலி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் இந்த லைனோட ஒரு முக்கியமான ஸ்டேஷன். அடுத்து திருவாரூருக்கு அடுத்து அடுத்த ஒரு பெரிய ஸ்டேஷன் தான், அதுதான் அது வந்து திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் தான் கைஸ். அங்கே பார்க்கலாம் கைஸ்.
எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் வந்து வரிசையாக ஃபுல்லாக ஊனிட்டாங்க. முன்னாடி வந்து சும்மா தான் வச்சுருந்தாங்க, இப்போ தான் எடுத்து ஃபுல்லாக நல்லா ப்ராப்பராக ஊனி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஒயரிங் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம நினச்சதை விட ஒர்க்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு, வேகமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இது எல்லாமே பண்ணிட்டாங்க. ட்ரெயின் மேலே பட அது வந்து தண்ணியை மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்குது. ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக போகுதில்ல, அது மேலே மோதி போகிறதுனால அது வந்து தண்ணியை மாதிரி நம்ம மேலே வந்து அடிக்குது. இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இப்போ சன்ரைஸ் இன்னும் நல்லாவே ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் வந்து ஒரு லாங்காக கனெக்டிங் போல் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுவுமே ஊனி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம நினச்சத விட ஒர்க்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது. இந்த திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் தான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டோட பார்டரு, ரொம்ப முக்கியமான இடமும் கூட. இங்கேருந்து தான் வேதாரண்யம் அகஸ்தியம்பள்ளிக்கு வந்து லைன் பிரியுது, அதனால தான் திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு நம்ம ட்ரெயினுக்கு வந்து 2 நிமிஷம் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட 7:11க்கு நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வெளியே போகும்போது அகஸ்தியம்பள்ளி லைன் பிரிகிறத காட்டுறேன் கைஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் நல்ல கூட்டம் நிற்கிது இந்த ட்ரெயினுக்கு. இந்த ட்ரெயினை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரெயினை வந்து மோஸ்ட்லி காரைக்குடியில் உள்ள அழகப்பா காலேஜ் போகிறதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் யூனிஃபார்ம் போட்டு இருந்தாங்க. காரைக்குடியில் நம்ம ட்ரெயினுக்கு வந்து ஷெட்யூல்டு டைம் 9:30 மணிக்கு கொடுத்துருந்தாலும் 9 மணிக்கே வந்து போய் ரீச் ஆகிடுது. இதனால் வந்து காரைக்குடியிலேருந்து அப்புறம் வந்து அழகப்பா காலேஜ் போகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஷெட்யூல் தான். திருத்துறைப்பூண்டியில் எல்லாேருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன், எல்லா எக்ஸ்பிரஸ் அண்டு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லாமே திருவாரூர் ஜங்ஷனுக்கு அப்புறம் இந்த திருத்துறைப்பூண்டி மட்டும்தான் நிற்கும். இடையில் உள்ள நம்ம வந்து எந்த ஸ்டேஷனுமே நிற்காது, இந்த பேசஞ்சர் மட்டும்தான் நிற்கும். திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் சீட்டு நல்லாவே ஃப்ரீ ஆகிடுச்சு. நம்ம கோச்சில் உள்ளவங்க நிறைய பேர் இறங்கிட்டாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் வந்து எந்த ஜங்ஷன்லேயுமே ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி சும்மா தான் நிற்க வச்சுருந்தாங்க, இப்போ வந்து ப்ராப்பராக சிமெண்ட் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஒயரிங் பண்ணுறது மட்டும்தான் இங்கே வேலை. இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டியிலேருந்து அதே 5 நிமிஷம் டிலேவோட 7:13க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு தில்லை விலாகம் தான், அங்கே பார்க்கலாம் கைஸ். இப்போ போகும்போது அகஸ்தியம்பள்ளி லைன் பிரிகிறத காட்டுறேன் கைஸ். இங்கே திருத்துறைப்பூண்டியில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். இங்கே திருத்துறைப்பூண்டியிலேருந்து நாகப்பட்டினமுக்கு இப்போ வந்து நியூ ரயில்வே லைன் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் வந்திருக்கு. திருத்துறைப்பூண்டியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து நியூ ரயில்வே லைன் போட போகிறாங்க. அதுக்கு ஒர்க்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல, அப்படி வந்து அப்டேட் பண்ணுறேன்.
அப்படி இந்த திருத்துறைப்பூண்டி டு நாகப்பட்டினம் ரயில்வே லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா திருவாரூர் போயிட்டு நாகப்பட்டினம் போக வேண்டியதில்லை, இங்கேருந்தே டைவர்ட் ஆகி போயிடலாம். இங்கேருந்து நாகப்பட்டினம் ரொம்பவே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா நாகப்பட்டினத்தோட பார்டர் தான் இந்த திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன். அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனை வந்து 5 பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷனாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து 3 பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷனாக வந்து இருக்குது. சன்ரைஸ் இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். இந்த லைன் தான் கைஸ் திருத்துறைப்பூண்டியிலேருந்து வேதாரண்யம் அகஸ்தியம்பள்ளி லைன் பிரிகிற இடம். லெஃப்டில் போகுது இல்லையா, அந்த லைன் தான். வந்தப்போ தெரில, மிஸ் பண்ணிட்டேன், சாரி கைஸ். திருத்துறைப்பூண்டியிலேருந்து வேதாரண்யம் வழியாக அகஸ்தியம்பள்ளிக்கு ஒரு டெமோ ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டுருக்குது. அப்புறம் திருத்துறைப்பூண்டியிலேருந்து திருச்சிக்கு ஒரு டெமோ ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அது வந்து தஞ்சாவூர் போய் போகும். திருத்துறைப்பூண்டியிலேருந்து திருவாரூர் போய் தஞ்சாவூர் போய் அப்புறமா திருச்சி போகும். இந்த 2 டெமோ ட்ரெயினுமே திருத்துறைப்பூண்டியை வந்து ஒரு டெர்மினலை வச்சு ஆப்ரேட் ஆகிட்டுருக்குது. இதுலேருந்தே நமக்கு தெரியுது திருத்துறைப்பூண்டியும் திருவாரூர் மாதிரி ஒரு பெரிய ஜங்ஷனை வந்து வரப்போகுதுன்னு. அது கண்டிப்பாக திருத்துறைப்பூண்டி டு நாகப்பட்டினம் ரயில்வே லைன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது கண்டிப்பாக நடக்கும். ஸ்டேஷனை வந்து நிறையா அப்கிரேட் பண்ணுவாங்க, நம்மளை பார்க்க தான் போகிறோம். வாங்க கைஸ், இப்போ நம்ம தில்லை விளையாட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். சன்ரைஸ் டைம் ஆக இன்னும் அழகாக இருக்குல்ல கைஸ். அப்போ சின்னமாக தெரிஞ்சிச்சு, அப்புறம் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு, இப்போ சூப்பராக தெரியுது. ஒரு 8 நிமிஷம் டிலேவோட 7:27க்கு நம்ம தில்லை விளாகம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷனுமே இந்த லைனில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் தான். ஆனால் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து இங்கே நிற்காது. ஏழு 28க்கு நம்ம தில்லை விளாகத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டேஷன் வந்து முத்துப்பேட்டை தான். வாங்க அடுத்து முத்துப்பேட்டையில் பார்க்கலாம்.
நிமிஷம் டிலேவோட 7:35க்கு நம்ம முத்துப்பேட்டையை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடாக உள்ளே வந்துட்டாங்க, அதனால தான் உள்ளே வர்றதை எடுக்க முடியல. முத்துப்பேட்டை மட்டுமே எல்லா ட்ரெயின்ஸுக்குமே ஃபாஸ்ட் என்ட்ரியாகவே இருக்குது. ஏன்னா இதுவுமே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான், அதனால் வேகமாக வந்துடுவாங்க. நான் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பேன்ல கைஸ், தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே முத்துப்பேட்டையில் நிற்கிறான், அதிராம்பட்டினத்துலேயும் பேராவணிலையும் நிற்க மாட்டான்னு. அதான் கைஸ் எனக்கு ரொம்ப கடுப்பாகும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸ்டாப்பிங் தரல. ஆனால் அந்த சின்ன ஸ்டேஷனான முத்துப்பேட்டைக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் கடுப்பாக இருக்குது. அதிராம்பட்டினம் பேராவூரணி முக்கியமான ஸ்டேஷன் தானே, அதை போய் கொடுக்காம விட்டாங்க ஸ்டாப்பிங்கு. அதே 8 நிமிஷம் டிலேவோட 7:36க்கு நம்ம முத்துப்பேட்டையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டேஷன் நமக்கு அதிராம்பட்டினம் தான். வாங்க இன்றைக்கி அதிராம்பட்டினத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பீச்சை வந்து அழகாக எடுத்து காமிச்சிட்றேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி காட்ட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி பனியாக இருக்கிறதுனால ஒழுங்காக தெரியுமான்னு தெரில கைஸ். முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம், ஓரளவுக்கு நல்லா எரியிற மாதிரியே எடுத்துடுறேன். கைஸ் இப்போ நம்ம அதிராம்பட்டினத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். உங்களுக்கு பீச்சு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் நல்லா தெரியும். போட்டெல்லாம் நிற்கும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் கைஸ், தெரியுதா கைஸ், போட்டு அவ்வளோதான் நிற்கிது பாருங்கள். பீச் எப்படி இருந்துச்சு, நல்லா கவர் பண்ணியிருந்தேன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சான்னு காமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். 7:45க்கு ஒரு 8 நிமிஷம் டிலேவோட அதிராம்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே அதிராம்பட்டினத்தில் நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இறங்குனாங்க, நிறைய பேர் ஏறினாங்க. எப்போ தான் இதோட ரிட்டர்ன் பேசஞ்சர் வரும்னு தெரில கைஸ். இப்போ நம்ம அதிராம்பட்டினத்துலேருந்து 7:46க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இந்த ஸ்டேஷனுமே இந்த லைனில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்டேஷன் தான். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் இங்கே நிற்கும், நம்ம செங்கோட்டை மட்டும்தான் நிற்காது. இந்த அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி இந்த 3 ஸ்டேஷனுமே வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட ரொம்ப முக்கியமான ஊர். இந்த 3 ஸ்டேஷன்லேயுமே எல்லா ட்ரெயின்ஸுமே நிற்கும். தாம்பரம் செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் மட்டும்தான் நிற்காது. இதுக்கடுத்த ஸ்டேஷன் நமக்கு பட்டுக்கோட்டை தான். வாங்க பட்டுக்கோட்டையில் பார்க்கலாம். இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் மாதிரி காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சரை இதே மாதிரி மார்னிங் டைமு இதே ஷெட்யூலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். முன்னாடி அப்படி தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு சர்வீஸ் தான் ரன் பண்ணுறாங்க. காலையில் திருவாரூர்லேருந்து காரைக்குடி போகும், சாயந்தரம் காரைக்குடியிலேருந்து திருவாரூர் போகும். இதை வந்து 2 டைரெக்ஷன்லேயும் 2 டைம்லேயும் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இன்னும் இந்த ட்ரெயின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எங்கள் சைடு வந்து ட்ரெயின்ஸே இல்லாத ஏரியா தான் எல்லாமே. இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகுது வருது, காலையில் போகுது சாயந்தரம் வருது. இது ஒரே ஒரு ட்ரெயின் தான் ஒரு நாளைக்கு ரன் ஆகிட்டுருக்குது. எந்த ட்ரெயினுமே டெய்லி ட்ரெயின் கிடையாது. நம்ம தாம்பரம் ராமேஸ்வரம் டு தாம்பரம் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் வந்து இன்னொரு ட்ரெயின் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில். பார்ப்போங்க, அது வருங்காலத்தில் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். மக்கள் வந்து இன்னும் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து அந்த பேசஞ்சர் வந்து இன்னும் கொண்டு வரல. எப்போ தான் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில கைஸ், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இப்போ நம்ம பட்டுக்கோட்டைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இந்த ஈசிஆர் லைனில் வந்து திருத்துறைப்பூண்டிக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் வந்து இந்த பட்டுக்கோட்டை. 3வது பெரிய ஸ்டேஷன் வந்து இந்த பட்டுக்கோட்டை தான். அதாவது திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் திருவாரூர்லேருந்து 3வது பெரிய ஸ்டேஷன் வந்து இந்த பட்டுக்கோட்டை தான். ஒரு 12 மினிட்ஸ் டிலேவோட 8 மணிக்கு நம்ம பட்டுக்கோட்டை வந்து ரீச் ஆகிருக்கோம். நமக்கு பட்டுக்கோட்டையில் வந்து 2 நிமிஷம் ஹால்ட் இருக்குது. இங்கே பட்டுக்கோட்டையில் ஒரு இன்ஃபர்மேஷன், இங்கே பட்டுக்கோட்டையிலேருந்து 2 நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து போட போகிறாங்க. ஒன்று பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் லைனு. இது ரொம்ப முக்கியமான லைனு, எல்லோரும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட லைனு. இன்னும் அதுக்கான ஸ்டெப்பே இன்னும் எடுக்கலை. இன்னும் எல்லா டைமே இன்னும் லேண்டு வாங்கவே இல்லை அதுக்கு. ஆனால் பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி லைனில் வந்து முக்கால்வாசிக்கு லேண்ட் வாங்கிட்டாங்களாம். அதனால் ஒரு சில பிரிட்ஜு மட்டும் கட்டணுமா, கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். அதை கட்டி முடிச்சுட்டு அப்புறம் ட்ராக் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் லைனுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி லைன் தான் கம்ப்ளீட் ஆக போகுது. பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் கம்ப்ளீட் பண்ணி அப்புறமா ட்ரெயின்ஸ் விடுவாங்க. இந்த 2 ரயில்வே லைன் ப்ராஜெக்டில் ஏதாச்சும் ஒரு லைன் கம்ப்ளீட் ஆனாலே நம்ம பட்டுக்கோட்டை வந்து ஜங்ஷனாக மாறிடும் கைஸ். அதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பட்டுக்கோட்டை மட்டும் ஜங்ஷனாக மாறிடுச்சுன்னா 2 நிமிஷம் ஆல்ட்டு கொடுக்க மாட்டாங்க, 5 நிமிஷம் ஆல்ட்டு கொடுப்பாங்க. இப்போ எப்படி காரைக்குடி ஜங்ஷனில் 5 நிமிஷம் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க, திருவாரூர் ஜங்ஷனில் 5 நிமிஷம் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பட்டுக்கோட்டை ஜங்ஷன்லேயுமே 5 நிமிஷம் ஆல்ட்டு வரும். அது ஃபியூச்சரில் தான் வரும். இப்போ 2 நிமிஷம் தான். அப்படி பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் லைன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னா பட்டுக்கோட்டை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஜங்ஷனாக மாறும். ஏன்னா தஞ்சாவூர் ஆல்ரெடி ஜங்ஷன் தான் உங்களுக்கே தெரியும். பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் லைனுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பட்டுக்கோட்டையும் மன்னார்குடியும் 2மே ஜங்ஷனாக மாறிடும். பார்க்கலாம் கைஸ், இந்த 2 ரயில்வே ப்ராஜெக்டில் வந்து எந்த ப்ராஜெக்ட் முதல்ல கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகும்னு தோணுதோ அதை வந்து காமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து 8:02க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு ஒட்டங்காடு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஒட்டங்காடு ஸ்டேஷன் நிற்காது, ஸ்கிப் பண்ணி தான் போகும். அடுத்து பேராவூரணி தான் நிற்கும். அடுத்து வாங்க ஒட்டங்காடில் பார்க்கலாம். இப்போ தாங்க பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வரும், நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. இதாங்க பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து இது ஓல்டு பஸ் ஸ்டாண்டாக மாற்ற போகிறாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. நிறையா பஸ்ஸை வச்சு இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இங்கேயுமே இந்த பிரச்சனை வரப்போகுது. தஞ்சாவூரில் உள்ள மாதிரி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு மாறணும், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டு மாறணும். நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தால் தான் ரயில்வே ஸ்டேஷன் வர முடியும். அதே மாதிரி தான் தஞ்சாவூரில் இருக்குது. அதே சிஸ்டம் தான் இங்கேயும் வரப்போகுது.
அதே 12 மினிட்ஸ் டிலேவோட 8:11க்கு நம்ம ஒட்டங்காடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். டிலேலாம் அப்படியே மெயின்டைன் ஆகுது கைஸ், கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லை. அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு, கம்மியாகவே இல்லை. ஆனால் காரைக்குடிக்கு எர்லியாக தான் போகுது, அது உறுதி தான். ஒட்டங்காடு ஸ்டேஷனும் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஒரு குட்டி ஸ்டேஷன் தான், அழகான ஸ்டேஷனும் கூட. ஒட்டங்காட்டுலேருந்து 8:12க்கு கிளம்பியாச்சு கைஸ். இதுக்கடுத்த ஸ்டேஷன் பேராவூரணி தான். நம்ம பேராவூரணியில் தான் இறங்க போகிறோம். நான் இந்த ட்ரெயினோட ஃபுல் ஸ்ட்ரெச்சை வந்து கவர் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அர்ஜெண்ட்டாக போக வேண்டியிருக்குது. அதனால் இன்னொரு நாள் முடிஞ்சால் பண்ணலாம். ஆனால் பேராவூரணி வரைக்கும் வந்துட்டாவே இந்த ட்ரெயினோட ஜெர்னியில் 80% முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டேஷன்ஸ் தான் இருக்குது. ஒரு 11 மினிட்ஸ் டிலேவோட 8:20க்கு நம்ம பேராவூரணி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். 1 நிமிஷம் டிலேவை பிக்கப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒட்டங்காட்டு டு பேராவூரணி கொஞ்சம் லாங்கு தான். பேராவூரணிலையுமே இந்த ட்ரெயினுக்கு நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு ட்ரெயின் இருந்துச்சுன்னா ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரில. இன்றைக்கி ஜேர்னி ரொம்பவே சூப்பராக போச்சு கைஸ். காலையில் சன்ரைஸில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக பீச் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பேராவூரணியில் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கு வந்து 2 நிமிஷம் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பேசஞ்சருக்கு வந்து 1 நிமிஷம் தான் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேசஞ்சருக்கு நிறைய ரேக்ஸ் இறங்கியிருக்கு கைஸ், அதை நான் முதலே பார்க்காம விட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர், அதுக்கப்புறம் வந்து காரைக்குடி டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர், அப்புறம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரம் பேசஞ்சர், அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து மறுபடியும் திருச்சிராப்பள்ளி பேசஞ்சராக வந்துட்டு அப்புறம் திருச்சிராப்பள்ளி டு திருவாரூர் பேசஞ்சராக ரன் ஆகிட்டு அப்புறம் திருவாரூர்லேருந்து விழுப்புரம் பேசஞ்சராக ரன் ஆகி அப்புறம் விழுப்புரத்துலேருந்து திருவாரூர் பேசஞ்சராக வந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் காலையில் ஃபஸ்ட்டு திருவாரூர் டு காரைக்குடி ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதாங்க. 8:22க்கு நம்ம பேராவூரணிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் மாதிரியே 2 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் கிளம்பியிருக்காங்க. ஏன்னா முக்கியமான ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் 2 நிமிஷம் ஆல்ட்டு கொடுக்கணும். இங்கே 2 நிமிஷம் ஆல்ட்டு கொடுக்கல, இருந்தாலுமே 2 நிமிஷம் நின்றுட்டு கிளம்பியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயந்தான். இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் என்னோடய ஜெர்னி ரொம்பவே சூப்பராகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ஆயங்குடி, அறந்தாங்கி, வளரமாணிக்கம், பெரியக்கோட்டை, கண்டனூர், புதுவயல் வழியாக காரைக்குடி ஜங்ஷனுக்கு 9 மணிக்கு போய் ரீச் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் எங்கெங்கே நிற்கும்னு. பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் பேராவூரணி நிற்கும், பேராவூரணிக்கு அப்புறம் அறந்தாங்கி தான் நிற்கும், அறந்தாங்கிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக காரைக்குடி ஜங்ஷன் தான், வேறு எங்கேயுமே நிற்காது. நம்ம தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட்டு தான் பேராவூரணியில் நிற்காது. இந்த ஒரே ஒரு பேசஞ்சர் தான் எல்லா ஆல்ட்டோடையும் திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் போய் ரீச் ஆகுறது.
இந்த பேசஞ்சர் எப்போ தான் ரிட்டன் டைரெக்ஷனில் காலையில் காரைக்குடியில் கிளம்பி திருவாரூர் போகிறதுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. எல்லோரும் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்போ தான் விட போகிறாங்கன்னு தெரியல. இதாங்க நம்ம பேராவூரணி ரயில்வே ஸ்டேஷன். குட்டியான அழகான சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி எந்த ஸ்டேஷனும் அழகாக குட்டியாக சூப்பராக இருக்காது. இப்போ தான் இங்கே கேட்டரிங் ஸ்டாலுமே வந்துருக்குது, அதனால் ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம். இதாங்க நம்ம பேராவூரணி ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த ஒரு நல்ல விழாக்கில் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.